பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 33 முதல் 36 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. 33வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும், எமோரியரையும், ஏத்தியனையும், பெர்சீனியையும், ஏவியனையும், எபூசியனையும் துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்கிற குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் பாவம் காரணமாக தேவன் அவர்களோடு செல்வதில்லை என்றும், தமக்கு பதிலாக ஒரு தூதன் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்வான் என்றும் கூறினதை இங்கே பார்க்கிறோம். மோசே இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் மீண்டும் தேவனிடத்திலே மன்றாடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. பொன் கன்றுக்குட்டியை இஸ்ரவேலர் செய்து வணங்கிய பின் தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சிகளை இங்கே நாம் காண முடிகிறது. மோசையின் விடாமுயற்சியான ஜெபம் தேவன் அந்த மோசைக்கு காட்டும் வெளிப்பாடு. தேவன் மக்களை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் மோசை தேவனிடத்தில் ஏறெடுத்த விண்ணப்பம் தேவன் மக்களை அழித்து விடாதபடிக்கு பாதுகாத்தது. ஆம், ஜெபம் அது ஜெயத்தை கொண்டு வருகிற காரியம், அழிவை தடுக்கிற ஒரு காரியம். அந்த ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மோசையின் விண்ணப்பத்துக்கு தேவன் செவி கொடுத்து தாம் அழிக்கும் திட்டத்தை மாற்றியது தமது மக்களுக்காக அவருடைய சில வழிகளை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஜெபத்திலே நாமும் கூட உறுதியாக தரித்திருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்த மோசே தேவனுடைய சிநேகிதனாக இங்கே கூறப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று எழுதப்பட்டிருந்தாலும் தேவனை சிநேகிதராக பெற்றுக்கொண்டவர்கள் அநேகவர்கள் உண்டு. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தார். அதே போல மோசையும் இங்கே தேவனுடைய சிநேகிதனாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வரும்போது யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொன்னார், உங்களை நான் ஊழியர்கள் என்று சொல்லேன், உங்களை என்று சிநேகிதர் என்று சொல்கிறேன். கர்த்தருக்கு தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிறதை அன்பை பார்க்கிலும் மேலான ஒரு அன்பு இல்லை என்று தமது அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு சிநேகித அன்பை ஆண்டவர் நம்மிடம் காட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. மோசே விரும்பின கர்த்தருடைய மகிமையை காட்டும்படியாக கடந்து வந்தார். கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கடந்து போக மட்டும் தம் கருத்தினால் மறைத்த தேவன் இதோ அந்த மகிமையை காணும்படி ஒரு கிருபை செய்தார். 34வது அதிகாரத்திலே புதிய கற்பனை பலகைகளை உருவாக்குகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு ஆயத்தமாகி சீனாய் மலைகளை காத்திருக்கும்படி சொன்ன தேவனாய் கர்த்தர் மீண்டுமாய் அங்கே அந்த கற்பனைகளை கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை நீ எழுது,
இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அவன் அங்கே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளிலே எழுதினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பலகையோடு மீண்டுமாய் ஜனங்களை சந்திக்க வரும்போது மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. கர்த்தர் பிரசாதத்துக்கு மகிமை உண்டாகும். தன் முகம் பிரகாசிக்கிறதே அவன் அறியாதில் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதைக் கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுடைய முகம் பிரகாசிக்கும். அவர்தாமே தமது முகத்தை நம்மில் பிரசன்னமாக்கி அது சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர். தமது முகத்தின் ஒளி நம்ம பிரகாசிக்க பண்ணி நமக்கு நம்ம கிருபையாய் இருக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மோசேயின் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே பிரவேசிக்கும் வரை அவர்கள் ஜனங்களோடு பேசும் பொழுது முக்காடு போட்டுக்கொள்வான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 35வது அதிகாரத்திலே ஓய்வு நாள் ஆசரிப்பு கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஓய்வு நாளில் உங்கள் வாசல்களில் எங்கும் உங்கள் வாசல் ஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்று சொல்லி ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தியதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திலே பொருட்கள் எப்படி வைக்கப்பட வேண்டும், விளக்கு எப்படி வைக்க வேண்டும், எப்படி அதை ஞானமுள்ள இதயமுள்ள ஜனங்கள் எப்படி அவங்க காரியங்களெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்பிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல ஞானம் இருதயம் உள்ள அவன் ஞானமும் புத்தியும் அறிவியும் அருளி சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே நிரப்புகிற கர்த்தர். ஞானமுள்ள ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆம், அவரை மஞ்சையோடு அவனுடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஞானத்தின் இருதயத்தை உருவாக்குகிறவர், ஞானத்தை தருகிறவர். ஞானம் புத்தியும் கர்த்தரிடத்தில் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஞானமே நம்மை நடத்தும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. 36வது அதிகாரத்திலே இங்கே கர்த்தர் எப்படி கற்பித்தாரோ அப்படியே அந்த ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்படுகிறதை குறித்து கர்த்தர் கற்பித்தபடியே கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை. வேத புஸ்தகத்திலே தேவன் நமது ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள எல்லா காரியங்களையும் கற்பித்து தந்திருக்கிறார். அதை அறிந்து அதை படித்து அதை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையை நாம் காண முடியும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்ன தேவனாய் கர்த்தர் தேவத்தினுள்ள அதிசயங்களை காணும்படியாக நமது கண்களை திறக்கிறது தேவன். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டு. மோசே கர்த்தர் கற்பித்தபடியே எல்லாவற்றையும் செய்து இங்கே எல்லா காரியம் நிறைவேற்றுகிறதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தர் கற்பித்தபடியே நாமும் கூட செய்வோம். நமது வாழ்க்கையில ஜெயம் பெறுவோம். அந்த வேத வசனம் நம்மளே ஒரு விசுவாசத்தை உருவாக்கும். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்ன தேவனாய் கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.